சிந்திரா தொடர்கிறது. என்னடா பாக்குற? இந்த காத்த முத்து எப்படா தூங்குவான்? நாம நைசா சங்கிலிய கழட்டிக்கிட்டு ஓடிடலாம் நீ பாக்குறியா? நான் இன்னைக்கு தூங்கவே மாட்டேன். விடிஞ்சதும் பஞ்சாயத்தை கூட்டி உனக்கு தண்டனை வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம்தான்டா எனக்கு தூக்கமே வரும். நான் தப்பே பண்ணலங்க. அந்த பொண்ணுக்கு என்னமோ திடீர்னு இந்த மாதிரி ஆயிடுச்சு, அதான் இப்படி. பேசாதடா. வேலை கொடுத்த எங்கிட்டயே வேலையை காமிச்சவனாச்சே நீ. நாளைக்கு பஞ்சாயத்துல என் பொண்டாட்டி கைய பிடிச்சி இழுத்தே பாரு, அதையும் சொல்லி அதுக்கும் சேர்த்து தண்டனை வாங்கி கொடுத்தா தாண்டா என் மனசு ஆறும். சரிங்க, இப்ப நான் என்ன சொன்னாலும் நீங்க நம்ப போறது இல்ல. உண்மை என்னன்னு தெரியும் போது நீங்களே என்ன புரிஞ்சுக்குவீங்க. நடக்கிறது நடக்கட்டும். ஓ, உதாரணம் சொல்றீங்களா? உதாரணம் சொல்லிட்டா உத்தமனாயிருவீங்களா? கண்ணு கழகா ஒரு பொண்ணு நடந்துடக்கூடாத, அவ பின்னாடியே போக வேண்டியது, அவ அசந்த நேரம் பார்த்து அவளை கெடுத்துட வேண்டியது. என்னடா முறைக்கிற? மோவன நாளைக்கு விடியட்டு உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன். இன்னைக்கு தூங்கவே மாட்டேன். ஏய் இருக்கா, அந்த மேற்படி ஐட்டம் இங்க இருக்குது. நீ பேசாம இரு. அந்த ஆளை எப்படி வீட்டுக்கு அனுப்புறதுன்னு எனக்கு தெரியும். இப்போ நாம சுயமுக்கு எதிரியா மாறுறோம். டேய் இருக்கா, ஏன்டா அப்படி பேசுற? உனக்கு என்னடா ஆச்சு? எதிரியா மாறி சுயம்புவ காப்பாத்துறோம். எப்பவும் போல நான் எது சொன்னாலும் அதுக்கு நீங்க பின்பாட்டு பாடணும். அப்படியே பாடிடுறோம். அப்படியே பாடுங்க. வாங்கப்பா காட்டுவாசிகளா. என்ன கொஞ்ச நாளாவே ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு திரியறீங்களே, என்ன விஷயம்? நாங்களும் பொண்ணுங்க மேல கை வச்சு அதனால துரத்துட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? நாங்க கொஞ்சம் கொஞ்சமா நாகரிகத்துக்கு மாறிக்கிட்டு வரோம்னு. இவன மாதிரி இல்ல. ஆமா, இவன மாதிரி இல்ல. உனக்கு கொழுப்பு ரொம்ப ஜாஸ்தி தான். அண்ணனோட 2வது பொண்டாட்டி மேல கை வச்ச, போனா போதுன்னு விட்டாரு. டவுன்கார பொண்ணுகிட்டயே உன் கைவரிசையை காட்டினா உன்னை என்ன பண்ணணும்? இதே மாதிரி எங்க காட்டுவாசி பொண்ணுங்க கிட்ட கைவரிசை காட்டிருந்தேன்னு வச்சுக்க, கண்ணு ரெண்டு நோண்டி இருப்போம். கண்ணு இருந்தா தானே நோட்ட விடுவ. ஆமா, கண்ணு இருந்தா தானே நோட்ட விடுவ. என்னண்ணே காசி முத்தண்ணே? அட காசி முத்து இல்லப்பா, காத்த முத்து. ஏதோ ஒரு காத்துண்ணே. என்ன கொற்ற பணியில இவனுக்காக நீங்க என்ன காவல் காக்கணும்? எல்லாம் என் நேரம் அப்பா. இதா பாரு, இன்னைக்கு பார்த்து நம்ம பஞ்சாயத்து தலைவர் ஊர்ல இல்ல. அவரு மட்டும் ஊர்ல இருந்திருந்தாரு நீ வை, கையும் களவுமா பிடிபட்ட இந்த பயலுக்கு உடனே தண்டனை வாங்கி கொடுத்துருப்பேன்ல. ஒன்னு சொல்றேன் தெரிஞ்சுக்கப்பா, மத்தவங்களுக்கெல்லாம் இது ஊர் பிரச்சனை, ஆனா எனக்கு இது சொந்த பிரச்சனை மாதிரி. அன்னைக்கு சாட்சி இல்லாதனால இந்த பைய தப்பிச்சுக்கிட்டான். இன்னைக்கு கையும் களவுமா மாட்டிக்கிட்டான். விடுவேனா அவனை? அண்ணாச்சி, உங்களுக்கு ரொம்ப தாங்க முடியாம இருந்தா சொல்லுங்க. என்கிட்ட விஷச்செடி மூலிகை ஒண்ணு இருக்கு. அத புடிஞ்சு வாயில ஊத்துனான்னு வச்சுக்கோங்க, 2 நிமிஷத்துல நொரகைக்கு செத்துருவாப்ல. பாம்பு கடிச்சு செத்துருவாப்லன்னு நினைச்சுக்குவாங்க. யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. என்ன செஞ்சிருவா? அதெல்லாம் வேண்டாப்பா, இந்த பயலுக்கு தண்டனை கிடைச்சா போதும். அவ்வளவுதானே? நீங்க தைரியமா வீட்டுக்கு போங்க, இவனை நாங்க பாத்துக்கிறோம். என்ன காத்த முத்தன, எங்க மேல நம்பிக்கை இல்லையா? நாங்க எத்தனை வருஷமா இந்த ஊருக்குள்ள வியாபாரம் பண்றோம். உங்களுக்கு எத்தனை தடவை அந்த மாதிரி தேர்பாட்டுல கொடுத்துருக்கோம். வீட்டுல உங்க 2வது பொண்டாட்டி தனியா இருப்பாங்கன்னு நீங்க இங்க இருக்கிறது தெரிஞ்சு அங்க வேணா போயிட போறான். எவனும் போக மாட்டான். இந்த ஊருக்குள்ள பொண்ணுகளை கலாட்டா பண்றதே இவன் ஒருத்தன் தான். அவனையும் புடிச்சு கட்டி போட்டாச்சு. இந்த பாரு, விடிஞ்சதும் இவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம வீட்டு வாசப்படிய மிதிக்கவே மாட்டேன், தெரிஞ்சுக்க.
ம். என்ன நிவேதா, நம் திருமணத்தை நினைத்து கனவுகளில் மூழ்கி சந்தோஷத்தில் திளைக்காமல் இப்படி கலக்கத்துடன் இருக்கிறாயே? திருமணமே ஆகாதா என்ற ஏக்கத்தில் எத்தனையோ பெண்கள் காத்து கிடக்க உன்னே அந்த பாக்கியம் தேடி வந்திருக்கிறது. அதற்காக சந்தோஷப்படு. இன்னும் சற்று நேரத்தில் நீ என் மனைவி. நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இதுதான் உன் தலைவிதி. அடம் பிடிக்காமல் இந்த உடைகளை மாற்றிக்கொண்டு மணவரைக்கு வந்து சேரு. இந்த சுதந்திரம் உனக்கு உடை மாற்றிக்கொள்ளும் வரைதான். மாயா, நீங்க மட்டும் என்ன காப்பாத்த வரலடா. நான் தற்கொலை பண்ணிக்கிறத தவிர வேற வழியே இல்ல. ப்ளீஸ் வந்துருங்க மாயா. மாயா மச்சந்திரன் ஒரு சிறிய இடைவேளை